ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே நிஷா கிச்சன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான சென்னா ஸ்நாக்ஸ் வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சென்னா ஒரு 150 கிராம் எடுத்து ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் அது நல்லா இந்த மாதிரி வெந்ததும் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அப்புறம் ஒரு 6 ஸ்பூன் பச்சரிசி மாவு, ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் சிக்கன் 65 பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் இந்த பவுடர்ஸ் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம், இல்லை ஈவினிங் வந்தோன்னே கூட செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. பசங்களும் பயிர் சாப்பிடாத பசங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து ஒரு 4லேருந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக ஒரு பவுலுக்கு. வேக வச்சுருக்க சென்னாவை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா பைண்ட் ஆகும். கூட ஒரு 4 ஸ்பூன் தண்ணி ஊற்றியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு, அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் பவுடர் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, மிக்சிங் பண்ணது, அதையும் சேர்த்து மேலே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் ஸ்நாக்ஸு. நல்லா இந்த மாதிரி பைண்ட் பண்ணிக்கணுன்னு பிரிஞ்சு வராது. எண்ணெயில் மாவு பிரிஞ்சு வராது. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிற ஸ்நாக்ஸ் இது. 65 பவுடர் கூட ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் போட்டிருக்கேன். 65 பவுட்ரு போடாமலே நீங்கள் செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த எண்ணெய் சத்தெல்லாம் அடங்கிட்டோன்னே எடுத்தோம்னா நம்ம சூப்பரான சென்னா 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.